மதுரையிலேருந்து பிரமலை கலர் எழுச்சி பாசிட்டிவோட தலைவர் எபினேசர் என்ற ஆரூரான் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கேன். மாண்புமிகு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலாக அதிமுக தொண்டர்கள் 1.5 கோடி பேருக்கும் அறிமுகமானவர். அவர் பல்வேறு திட்டங்களை கையாண்டவர். எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நல்லதாக மட்டும் செஞ்சுட்டு வந்தார். கட்சிக்காக வேண்டி அரசியல் காழ்ப்புணர்ச்சிகாரமாக அவரை பல முறை சிறை சென்றாங்க. கட்சிக்காக வேண்டி தான் சிறை சென்றிருக்காரு. இந்த 1.5 கோடி தொண்டர்களுக்காக தான் சிறை சென்றார். அதில் எல்லா மக்களும் இருக்காங்க. அப்படி இருந்த அம்மா இன்னைக்கு ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து ஒரு அம்மாவோட ஆட்சியை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு எடுத்த முயற்சியில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுக்கு முழு மூச்சாக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அவங்களுக்கு என்றைக்கு ஆதரவாக இருப்போம். அம்மா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அம்மா ஆட்சியை அமைக்கிறதுக்கு செய்கிற எல்லா ஏற்பாடுக்கும் நாங்கள் என்றைக்கு கூட நிற்போம். அதே மாதிரி திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் நாங்கள் கூட நிற்போம். திருச்சி பார்த்திபன் ஆகிய நாங்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் இன்று சின்னம்மாவை சந்தித்து பறையர் இன மக்களுக்கான கோரிக்கை அடங்கிய மனுக்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அந்த கோரிக்கையில் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வழங்கிய அரசாணை எண் 92 படி அனைவருக்கும் SC/ST குழந்தைகளுக்கு அனைவருக்குமான இலவச கல்வியை வழங்கினார்கள். அதை கடந்த ஆட்சியில் அதை நிறுத்திவிட்டார்கள். அதை மீண்டும் இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும். பறையர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஆதிதிராவிட நலத்துறையில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் பல லட்சம் ஏக்கர் காலியாக இருக்கின்றன. அதை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலும் பிரச்சாரம் செய்யவும் தயாராக இருக்கிறோம். அம்மா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வளர வேண்டும். அந்த ஆட்சி மலர புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த ஆட்சியை கையில் எடுத்து முதல்வராக வர வேண்டும் என்று எங்கள் கட்சியின் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை மனு வழங்கியிருக்கின்றோம். திமுக ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கு. குறிப்பா பட்டியலின பறையரின மக்களுக்கு கொடுங்கோல் ஆட்சியா இருக்கு. இன்னைக்கு அடிப்படை வசதி எந்த பகுதியிலுமே கிடையாது. நாங்கள் எல்லாம் இன்றும் வீதிக்கு வீதி தண்ணீருக்கும் ரோட்டுக்கும் மயானத்திற்கும் சாலைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஊரா இதுதான் நிலைமை. நாங்க சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு சமூக அநீதி ஆட்சியா தான் இருக்கே தவிர இந்த மக்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் அந்த கட்சியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அடியாட்களை வைத்துக் கொண்டு இந்த பறையின மக்களை வஞ்சித்து வருகிறார்கள். இது இந்த 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மக்கள் மிகவும் அமைதியான சூழ்நிலை இருக்கிறார்கள். புரட்சித்தாய் ஜெயலலிதா அம்மா இருக்கும் வகையில் சட்டம் ஒழுங்கு மிக சரியாக இருந்தது. திமுக ஆட்சியில் சட்டம் கெட்டு சீர்கிழிந்து தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கி இந்த மாநிலத்தை சீர்கேடான மாநிலமாகவும் நாங்கள் வாழ தகுதியில்லாத மாநிலமாகவும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆட்சி மலர வேண்டும். அவர்கள் ஆட்சிக்கு அதை கட்டுப்படுத்தி மீண்டும் பழையபடி இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும்.